ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெப்சிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னாக்கா தீபாவளி vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் என்னோடய அவுட்ஃபிட், தீபாவளி அவுட்ஃபிட். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நாங்கள் இயர்லி பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி அப்போ வந்து எங்களோட சித்தி வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணுறது தான் வழக்கம். ஸோ இன்றைக்கும் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். போகும்போது பார்த்திங்கன்னா வாசலில் அழகாக என் நாத்தனார் கோலம்லாம் போட்டிருந்தா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே கவர் பண்ணோம். அதுக்குள்ளே எங்கள் சித்தி வந்து எங்கள ரிசீவ் பண்ணாங்க. நாங்க போம்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3:00 அப்படிங்கிறதுனால சரியான பசி. ஸோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அன்னைக்கான மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ப்ரான் தொக்கு, பிரியாணி, சிக்கன் 65, புதினா துவையல், அப்புறம் தயிர் பச்சடி. ஸோ இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் குக் பண்ணது பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி ஒய்ஃப் தான். நாத்தனார் தான் வந்து இதெல்லாமே குக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ வாழை இல போட்டு ஃபுல்லா வந்து இந்த மாதிரி பரிமாறி நாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் ஃபேமிலியோட. ஸோ இதுதான் அது. பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரெசிபி வேணுனா சொல்லுங்க. நான் ஒரு நாள் எடுத்து வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தம்பியோட குட்டி பையன் 2வது பையன். ஸோ அவன் கூட அப்புறம் குட்டு கூட அவங்கள வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பியும் நாங்க மேல போய் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா, மேல போய் ஜாலியா வந்து பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து ரெயின் இல்ல, சென்னையில பார்த்தீங்கன்னாக்க. ஸோ ஆனாலுமே க்ளவுடியா இருந்தது. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால நம்மளுக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்குலாம் பெருசா வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இப்போ ரொம்ப மழையா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாள் வரைக்குமே மழை இருந்தது. பட் அன்னைக்கு வந்து மழை இல்லாதது நல்லதா போச்சு. நாங்க வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இருந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பெரிய தம்பி சும்மா அவன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே என்னோட 2வது தம்பி போயிட்டு ஒரு சின்ன சரம் வெடி இருந்தது. ஸோ அத போய் அவன் பத்த வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அத அவன் வெடிச்சிட்டு இருந்தத கவர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பட்டாஸ் பாக்ஸ் தான் நாங்க வாங்கியிருந்தோம். இந்த மாரி ஒரு 2, 3 பட்டாஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். அதில எல்லா இதுவுமே கவர் ஆயிருக்கும். ஸோ இது வந்து என்னோட பெரிய தம்பி. ஸோ அவன் வந்து போய் இன்னொரு சரம் வந்து வச்சுட்டு வந்தான். ஸோ மேக்ஸிமம் எனக்கு இந்த மாதிரியான வெடியெல்லாம் வெடிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க தம்பிங்க அவங்கலாம் தான் வெடிப்பாங்க. பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு புடிக்காது. நான் நைட் கிராக்கர்ஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி வந்து வெடிப்பேன். ஸோ, அதனால நான் ஆஃப்டர் 6:30க்கு தான் வந்து நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளயும் வந்து பாப்பா அழுதுகிட்டே இருந்தா. பெரிய பெரிய பாப்பா. ஸோ, வந்து கீழ போலாம். விடின்னா அவளுக்கு கொஞ்சம் பயம். அதனால கீழ வந்து சின்ன தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, குட்டி பையன் கூட விளையாண்டுட்டு, நாங்க திருப்பியும் வந்து மேல திருப்பியும் ஸ்டார்ட் போக ஆரம்பிச்சுட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு அதுக்குள்ளயும். ஒரு 6:30 ஆகவும் நாங்க வந்து திருப்பியும் வந்து மேல இந்த நைட் கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுக்காக மேல போயிட்டோம். ஒரு 6:30 இருக்கும். நீங்க அப்படியே வியூ பார்த்தீங்கன்னாக்க, சுத்தி இந்த மாதிரி நெறைய ஸ்கை ஷாட்ஸா வந்து எல்லாரும் வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கை ஷாட்ஸ்லாம் வந்து பிடிக்கும்? நீங்க எப்படி இத வந்து செலிப்ரேட் பண்ணீங்க? இந்த வாட்டி தீபாவளிக்கு என்னென்ன மாதிரி கைண்ட் ஆஃப் பட்டாசுலாம் வாங்கியிருந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த கம்பி மத்தாப்பு வந்து கொளுத்திட்டு கொஞ்ச நேரம் அ வீடியோ எடுக்கிறதுக்காக இது பண்ணிட்டுருந்தேன். அதுக்குள்ளேயும் வந்துட்டு சரி நெக்ஸ்ட்டு வந்து நாங்க பீகாக் ஷாட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீகாக் வந்து வச்சுருந்தோம். ரொம்ப அழகா இருந்தது அத பார்க்கவே. இந்த பீகாக்லாம் எப்படி நம்ம அதோட ஃபெதர்ஸ வந்து இது பண்ணி இருக்குமோ, அந்த மாதிரி அந்த மாரி ஒரு பட்டாசு வந்து இருந்தது. ஸோ அது மாதிரி வெடிச்சோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிராக்கர்ஸ் தான் இந்த வாட்டி வாங்கியிருந்தோம். இந்த ஸ்கை ஷாட்ஸ் மாதிரி, இந்த மாதிரி பீகாக்கு இதெல்லாம் தான் நெறையா வந்து நாங்க வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ, ஸ்பார்க்கிள்ஸ்லாம் வந்துட்டு நாங்க வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணி வெடிச்சுட்ருந்தோம். இந்த வாட்டி உங்க வீட்டு தீபாவளிக்கு வந்து நீங்க என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறீங்க? அண்ட் இந்த வீடியோவ நீங்க எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க? அண்ட் உங்க கைண்ட் ஆஃப் தீபாவளி நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. எனக்கு ஸ்பெசிஃபையா இந்த ஃப்ளார் பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் புஷ்பானம் பிடிக்கும்னு சொல்லுங்க. இவன் வந்து என்னோட பெரிய தம்பி. ஸோ, அவன் கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, எங்க சித்தி இவங்க அவங்களோட எடுத்துட்டு, வந்து என் ஃபர்ஸ்ட்டு தம்பியோட ஒய்ஃப் இவங்க. நாத்தனார் அவ கொஞ்சம் க ஸ்பார்க்கிள்ஸ்லாம் பண்ணிட்டுருந்தா. அதனால அவளோடையும் வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ணிட்டு, கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்க அப்படியே லைட்டா எடுத்தோம். அதுக்குள்ளேயே எங்க பெரியப்பா, அத்தைலாம் வந்திருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் வந்து வெடியெல்லாம் வெடிச்சிட்டுருந்தாங்க. ஸோ, அன்னைக்கான டே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி தான் நாங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். அகைன் ஒரு 12 ஷாட் வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ, அது வந்து பெரிய தம்பி தான் போய் வச்சுட்டு வந்தாங்க. ஸோ, மேல வந்து போய் 12 டைம்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆயி ஃபுல்லா இதுவாகும். ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ, இத மாதிரி தான் நாங்க இந்த இயர் தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட் பண்ணோம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பார்க்கிள் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு, நாங்க வந்து அகெயின் எப்படி கீழ வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலியோட ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். உட்காந்து நெறையா பேசினோம். நெறைய ஸ்வீட்ஸு சாப்பிட்டோம். அந்த டேவ நாங்க வந்து இப்படி தான் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். யாருக்கெல்லாம் வந்து இந்த தீபாவளி வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண பிடிக்கும், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண பிடிக்கும், இல்ல ட்ரிப்பு போவீங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்னோட பெரிய தம்பியும், உங்க ஒய்ஃபும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பி மத்தாப்புலாம் வந்து சுத்திட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து அன்னைக்கான டேவ நாங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். நீங்க வந்து இந்த விளாக் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னாக்க, நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எ இன்னும் வந்து எந்த மாதிரியான விளாக்ஸ் எல்லாம் போடலாம், என்ன மாதிரி இன்னோவேட்டிவா போடலாம், உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்க எண்ட் ஆஃப் த தீபாவளி விளாக் வந்து வரப்போறோம். ஸோ முடிச்சுட்டு நாங்க வந்து கெளம்பி வீட்டுக்கு வரணும். பிகாஸ் அங்கருந்து எங்க வீட்டுக்கு போறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆகும். அதனால கொஞ்சம் ஏர்லியாவே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் விளாக் புடிச்சிருந்துச்சுன்னா, கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ ஸோ மச் டூ ஆல். அண்ட் வந்து கிளம்பும்போது குட்டு வந்து பாய் அப்படி சொல்லிட்டு, கிஸ்லாம் குடுத்துட்டு எங்கள சென்ட் ஆஃப் பண்றதுக்கு அனுப்பி விட்டுட்டா. எப்பயுமே அங்கேருந்து கிளம்பும்போது அவளுக்கு கொஞ்சம் சேட் ஆயிடும். போகாதீங்கன்னு சொல்லுவா.